துணியாக இறக்குவோமோ அதே மாதிரி முதல்ல வர காளையை கண்டிப்பாக பலம் வாய்ந்ததாக தான் இருக்கும். அதை விட்டுறலான்னு முடிவு பண்ணுறாங்க. அதே மாதிரி முதல்ல வந்த காளை சீறி பாஞ்சு யாராலையும் பிடிக்க முடியாத மாதிரி ஓடிடுச்சு. அடுத்தது 2வது காளை வருது. முதல்ல வந்த காளையை விட கொஞ்சம் பலம் கம்மியாக இருந்தது. அடுத்த காளை இதை விட பலம் கம்மியாக இருக்கும், அதை பிடிச்சிக்கலான்னு 2வது காளையும் ஓட விட்டுறாங்க. இப்போது கடைசி காளை அவங்க நினச்ச மாதிரியே எலும்பும் தோலுமா ஓடக்கூட தெம்பு இல்லாமல் நடந்து வருது. இங்கே இளைஞர்களுக்கு ஒரே சந்தோஷம். அந்த 2 மாட்டை பிடிக்காமல் விட்டது நல்லதாக போச்சு, இதுதான் நமக்கான மாடுன்னு மாட்டை பிடிக்க போகிறாங்க. ஆனால் அந்த மாட்டுக்கு வாலே இல்லை. போட்டியோட ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாட்டோட வாலை பிடிச்சி இழுத்து நிறுத்தணும். ஆனால் இங்கே மாட்டுக்கு வாலே இல்லை. இதே மாதிரி தான் வாய்ப்பும் நிறையா வரும். அடுத்து பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம்னு விட்டுட்டோம்னா அப்புறம் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்த முடியாத போயிடலாம். ஸோ கிடைக்கிற வாய்ப்பு கடினமாக இருந்தாலும் பயன்படுத்திக்கோங்க, அப்புறம் பார்த்துக்கலாம்னு விட்டுறாதீங்க.